வணக்கம் நண்பர்களே, விவேகம் பிப்ளேஸ்லேருந்து டாக்டர் ஆனந்தராஜ். இன்றைய காணொளியில் தமிழுக்கு உரை எழுதிய உரை ஆசிரியர்களை பற்றி பார்ப்போம். அதாவது தமிழை சங்க காலம் என்றும் சங்க மருவிய காலம் என்றும் இரண்டாக பிரிக்கின்றனர். இந்த சங்க காலத்திலும் சங்க மருவிய காலத்திலும் எழுதப்பட்ட பல்வேறு நூல்களுக்கு இன்றும் தமிழில் நிறைய பேருக்கு விளக்கம் அறியாமல் இருக்கின்றனர். இந்த விளக்கங்களை புரிந்து கொள்வதற்கும் எளிமையில் அதை அறிந்து கொள்வதற்கும் அதற்கென்று விளக்க உரை எழுதப்பட்டதை உரை என்று கருதப்படுகிறது. இந்த உரையை எழுதிய ஆசிரியர்கள் உரையாசிரியர்கள் என்பர். இந்த சங்க காலத்திலும் சங்க மருவிய காலத்திலும் தமிழ் மொழிக்கு எழுதப்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களுக்கு உரை எழுதிய ஆசிரியர்களை 4 வகைகளாக பிரிக்கின்றனர். ஒன்று இலக்கண உரையாசிரியர்கள், இரண்டாவது இலக்கிய உரையாசிரியர்கள், மூன்றாவது வைணவ உரையாசிரியர்கள், நான்காவது சைவ சித்தாந்த உரையாசிரியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். முதலில் இலக்கண உரையாசிரியர்கள் என்பவர்கள் யார் என்றால் நக்கீரர், இவர் எழுதிய நூல் திருக்குறள். இளம்பூரணார், இவர் தொல்காப்பியம் என்ற நூலுக்கும், பேராசிரியர் தொல்காப்பியம் என்ற நூலுக்கும், நஞ்சினிக்கினியார் தொல்காப்பியம், பத்துப்பாட்டு, குறுந்தொகை, கலித்தொகை என்ற நூல்களுக்கும், சேனாவரையர் தொல்காப்பியம் என்ற நூல்களுக்கும், குணசாகர் தொல்காப்பியம் என்ற நூலுக்கும், மயிலைநாதர் நன்னூலுக்கும், ஆறுமுக நாவலர் நன்னூலுக்கும் உரை எழுதிய இலக்கண உரையாசிரியர்கள் ஆவார்கள். இரண்டாவதாக இலக்கிய உரையாசிரியர்கள் யாரெனில் அடியார்க்கு நல்லார் சிலப்பதிகாரம் என்ற நூலுக்கும், அரும்பத உரையாசிரியர் சிலப்பதிகாரம் என்ற நூலுக்கும், தெய்வ சிலையார் தொல்காப்பியத்திற்கும், மணக்குடவர் திருக்குறளுக்கும், பருதி திருக்குறளுக்கும், பரிமேலழகர் திருக்குறளுக்கும், பரிப்பெருமாள் காளிங்கர் என்ற நூலுக்கும், காளிங்கர் அவர்கள் திருக்குறளுக்கும் உரை எழுதிய இலக்கிய உரையாசிரியர்கள் ஆவார்கள். மூன்றாவதாக வைணவ உரையாசிரியர்கள். இந்த வைணவ உரையாசிரியர்கள் நஞ்சியார் திருவந்தி வியாக்கியானம் என்ற நூலுக்கும், அழகிய மணவாளன் திருவந்தி வியாக்கியானம் என்ற நூலுக்கும், திருகிருக்க பிள்ளை பிரான் 4000 பிரபந்தம் என்ற நூலுக்கும், பெரிய வச்சான் பிள்ளை 4000 பிரபந்தன் என்ற நூலுக்கும், வடக்கு திருவீதி பிள்ளை 4000 பிரபந்தயம் என்ற நூலுக்கும், கோபால கிருஷ்ணமாச்சாரியர் பத்துப்பாட்டு என்ற நூலுக்கும், ஜெகநாதாசிரியர் பத்துப்பாட்டு என்ற நூலுக்கும் உரை எழுதிய வைணவ உரையாசிரியர்கள் ஆவார்கள். நான்காவதாக சைவ சித்தாந்த உரையாசிரியர்கள். சிவஞான முனிவர் நன்னூலுக்கும், உமாபதி சிவராச்சிரியர் சைவ சித்தாந்த நூலுக்கும் உரை எழுதியிருக்கின்றனர். இந்த 4 வகைகளாக சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய நூல்களுக்கு உரை எழுதிய உரையாசிரியர்கள் ஆவார்கள். இதில் அதிகம் பேர் திருக்குறளுக்கே உரை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த திருக்குறளுக்கு இன்றைய காலத்தொட்டு முதல் வரதநாசனார் தொடங்கி கலைஞர் கருணாநிதி வரை திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிய உரை ஆசிரியர்கள் ஆவார்கள். நன்றி நண்பர்களே. வரும் காணொளியில் இந்த உரை எழுதியவர்களில் மிகச்சிறந்தவரான நஞ்சினிக்கினியார் பற்றியும் பரிமேலழகர் பற்றியும் பார்ப்போம்.